எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட்டும் குணா குகையும் பார்க்குறதுக்கு தாங்க கிளம்பிட்டோம். நடந்து போயிட்டுருக்கோங்க. வந்து பைன் ஃபாரஸ்ட்டு பார்த்துட்டுங்க, அடுத்தது போய் குணா குகை பார்க்கணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க. இங்கே வந்து சினிமா ஷூட்டிங்கெல்லாம் நிறைய எடுத்திருக்காங்கங்க. இந்த மரத்துக்கிட்ட நின்று நிறையா பேர் எடுத்திருக்காங்க. அது மாதிரி இங்கே குதிரை சவாரியும் நிறையா பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்கள் பேரனுங்கள்லாம் குதிரையில் போயிட்டு வந்தாங்க. ஒரு குதிரைக்கு வந்து 350 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு உட்காந்து போயிட்டு வர்றதுக்கு. இந்த மரங்களாம் உயரமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. உட்காரத்துக்கு கூட மரத்துலேயே அப்படியே சோபா மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க உட்காரத்துக்கெல்லாம். எவ்வளோ மரம் இருக்குன்னு பாருங்கள், சுற்றிலும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. முன்னெல்லாம் கூட அதிக குதிரை இல்லைங்க, 1-2 தான் அங்கே இருந்துச்சுங்க. இப்போ நிறையா குதிரையெல்லாம் விட்டுருக்காங்க. எல்லோரும் குதிரையில் உட்காந்துட்டு சவாரி போயிட்டு அப்படியே அந்த மரத்தை சுற்றியே ஒரு சுற்றி கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குணா குகைக்கு வந்துட்டாங்க. இப்போ படி ஏறி போயிட்டுருக்காங்க உள்ளார பார்த்துட்டு வரலான்ட்டு. முன்னாடி ஒரு வாட்டி வந்தப்பங்க ஏற முடியலைங்க, ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேங்க போன வருஷம் வந்தப்போ. சரி இந்த வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு பேரனை அழைச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. இங்கே கணவரோட அண்ணி வந்திருந்தாங்க. அவங்க நடக்க முடியலன்னு உட்காந்துட்டாங்க, நான் வரலேன்ட்டு. நம்ம பேரனை அழைச்சி நாங்கள் மட்டும் உள்ளார போனாங்க. அங்கேயும் நிறைய மரங்கள்லாம் இருக்குங்க உள்ளார கோவிலுக்குள்ள. பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆலமரம் மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. இங்கே கேட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே சூசைட் பண்ணிக்குவாங்க போல் இருக்குங்க. அதனால இந்த மாதிரி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. சுற்றிலும் முன்னெல்லாம் கிடையாதுங்க, இப்போ போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி இங்கே கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. வானமும் கீழேயும் பார்த்தா ஒரே மாதிரி வெள்ளையாக அப்படியே புகைமூட்டமாக இருக்குது பாருங்கள். அப்படியே அதுக்கப்புறம் பார்த்துட்டு அங்கே மரங்கள்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் பார்த்தோங்க. அப்படியே ஒரு நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் லீவ் விட்ருக்காங்கலாம், குழந்தைங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு எல்லாருமே இந்த கொடைக்கானலுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. கூட்டத்தை பாருங்கள், எல்லாருமே இங்கே கொடைக்கானலில் தாங்க இருந்தாங்க. குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கவுங்க அங்கங்கே நின்று ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த மரத்துக்கிட்ட. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.